வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு வியக்கத்தக்க வாழ்க்கை பயணத்தை பத்தி அலச போறோம். சமூகத்துல ஒடுக்கப்பட்ட பின்னணியில இருந்து வந்த ஒரு சாதாரண பதின்பருவ இளைஞன் தன்னோட பேனாவின் வலிமையால மட்டுமே எப்படி ஒரு மாபெரும் அரசியல் சகாப்தமா மாறினார் அப்படிங்கிறது தான் கலைஞர் கருணாநிதியின் வரலாறு. வாருங்கள் அந்த சரித்திரத்துக்குள் நேராக செல்லலாம். முதல்ல இந்த 13 அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் கவனிங்க. இது சாதாரணமான ஒரு எண் கிடையாது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்கள் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற துல்லியமான எண்ணிக்கை இது. ஆமாங்க, 1987 ஆரம்பிச்சு அவர் போட்டியிட்ட எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலிலுமே அவர் தோற்றதே இல்லை அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று சாதனையை தான் இந்த எண் குறிக்குது. அடுத்ததா இந்த நம்பர் 6863. இது எதை குறிக்குது தெரியுமா? இந்திய அரசியல்லையே ஒரு நிகரற்ற சாதனையா 5 வெவ்வேறு காலகட்டங்கள்ல ஒட்டுமொத்தமா 6863 நாட்கள் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பதவி வகிச்சிருக்காரு. அவரோட அசுரத்தனமான அரசியல் ஆளுமைக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சரி, இவ்ளோ பெரிய வெற்றியோட ஆரம்பம் எது? அவருடைய இந்த கிளர்ச்சியின் வேர்கள் எங்கிருந்து தொடங்குச்சுன்னு பார்க்கலாம். அவர் ஒரு மாபெரும் அரசியல் தலைவரா உருவாவதற்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே நாடக கலைகள்ல அவருக்கு இருந்த அபாரமான திறமைக்காக கலைஞர் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. இந்த அடைமொழி தான் 94 காலம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு படைப்பாளி மற்றும் ஒரு தலைவர் அப்படிங்கிற அவருடைய இரட்டை அடையாளத்தை அழகா தாங்கி நின்னுச்சு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சிறு வயசுல அவர் இசை கத்துக்க போனப்போ அவரோட சாதிய காரணம் காட்டி மேலாடை அணியவோ செருப்பு அணியவோ அனுமதிக்கப்படாம ரொம்பவே அவமதிக்கப்பட்டார். அந்த சின்ன வயசுலயே அவருக்கு நேர்ந்த அந்த சமூக அநீதி தான் வாழ்நாள் முழுக்க அவர் செஞ்ச சமூக சமத்துவ போராட்டத்துக்கான நெருப்பு அவருக்குள் பற்ற வைத்தது. சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான தளம் தேவைன்னு அவர் உணர்ந்தார். அதுதான் வெள்ளித்திரை. இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நீங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் பராசக்தி மாதிரியான படங்கள்ல மத போலித்தனங்களையும் சாதிய பாகுபாடுகளையும் மிக கடுமையா விமர்சிச்சு திரைக்கதை எழுதினாரு. இன்னொரு பக்கம் முதலமைச்சரான பிறகு தான் நம்பிய அதே சீர்திருத்த கருத்துக்களை சட்டங்களா மாத்தி காட்டினாரு. இது ஒரு நேரடி தொடர்பு இல்லையா? அவருடைய படங்கள்ல அப்படி என்னதான் விவாதிச்சாருன்னு கேக்குறீங்களா? ஏழைகளுக்காக குரல் கொடுப்பது, விதவை மறுமணம், தீண்டாமை ஒழிப்பு, சுயமரியாதை திருமணங்கள்னு பல முற்போக்கு சிந்தனைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தார். 1950களில் இருந்த பழமைவாதிகள் கிட்ட கடும் எதிர்ப்பும் தணிக்கை பிரச்சனைகளும் வந்தாலும் விளிம்புநிலை மக்களை தான் அவர் தன்னோட திரைப்படங்களின் நாயகர்களா ஆக்கினார். இந்த சினிமா பிரபலத்தை வச்சு அவர் எப்படி அரசியல் அதிகாரத்தை நோக்கி உயர்ந்தாருன்னு அடுத்து பார்ப்போம். இந்த காலக்கோட்டைய பாருங்க. அவருடைய வியக்கத்தக்க அரசியல் ஏற்றம் எவ்வளவு அதிரடியானதுன்னு புரியும். 1938ல ஒரு 14 வயது பையனா சைக்கிள் ரிக்ஷாவில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட ஆரம்பிச்சு அப்புறம் கள்ளக்குடியில ரயில் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தது, கடைசியா அண்ணாதுரையின் மறைவுக்கு பிறகு 1969ல முதலமைச்சரா பதவியேற்றது வரைக்கும் ஒவ்வொரு கட்டமும் பல திருப்பங்கள் நிறைஞ்சது. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் அரசியல் அதிகாரத்தின் உச்சியை அடைஞ்ச பிறகும் எழுதுறது ஒருபோதும் நிறுத்தவே இல்லை. சுமார் 50 வருஷங்களுக்கு மேலா கட்சி தொண்டர்களை உடன்பிறப்புகளேன்னு அன்பா அழைச்சி தினசரி கடிதங்களை எழுதினார். கிட்டத்தட்ட 7000 கடிதங்கள். கட்சியை கட்டுப்பாட்டோட வச்சுக்கவும் தன்னோட அரசியல் தத்துவங்களை விளக்கவும் இந்த பேனாவைத்தான் அவர் மிகப்பெரிய ஆயுதமா பயன்படுத்தினார். சரி, முழுமையான அதிகாரத்துக்கு வந்ததோ பேனாவில வசனம் எழுதுறதை தாண்டி ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமான சமூக சீர்திருத்தங்களை அவர் எப்படி எழுதினாருன்னு பார்க்கலாம். இந்த திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சாதி பாலின தடைகளை அவர் எப்படி திட்டமிட்டு தகர்த்தெறிந்தார்னு புரியும். 1989ல பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, அரசு பணிகள்ல பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, அனைத்து சாதியினரும் சமமாக வாழும் சமத்துவபுரம், உழவர் சந்தைன்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்தியாவுக்கே முன்னோடியான இந்த திட்டங்கள் பின்னாடி பல மாநிலங்களால அப்படியே பின்பற்றப்பட்டுச்சு. ஆனா இவ்வளவு பெரிய அரசியல் பயணம் வெறும் சாதனைகளால மட்டுமே நிரம்பி இருக்குமா என்ன? ஒரு முழுமையான புரிதலுக்கு அதிலிருந்த சர்ச்சைகளையும் சிக்கலான மரபையும் பத்தி நாம பேசியே ஆகணும். இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. அவரை ஒரு மாபெரும் சமூக சீர்திருத்தவாதியா நாம பார்க்கணுமா, இல்ல அரசியல் எதிரிகளாலும் மத்திய அரசாலும் அவர் மீது வீசப்பட்ட கடுமையான குற்றச்சாட்டுகளின் வரியா பார்க்கணுமா? இந்த குற்றச்சாட்டுகளையும் அதுக்கான தற்காப்பு வாதங்களையும் கொஞ்சம் நடுநிலையா அலசுவோம். எமர்ஜென்சியை எதிர்த்ததாலும் ஈழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவளித்ததாலும் அவருடைய அரசுகள் கலைக்கப்பட்டன. சர்க்காரியா கமிஷன் ஊழல் குற்றச்சாட்டுகளை எழுப்பியது, குடும்ப அரசியலை ஊக்குவிப்பதாகவும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. ஆனா மறுபக்கம் இந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லைனும் இவை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால தொடுக்கப்பட்டவைனும் தன்னோட மகன் மிசா சட்டத்துல சிறை சென்ற தியாகத்தையும் அவருடைய ஆதரவாளர்கள் இன்று வரை மிக வலுவா முன்வைக்கிறாங்க.
தமிழக அரசியல் வரலாற்றுல மறக்கவே முடியாத ஒரு நாள் இருக்கு. ஜூன் 30, 2001. மேம்பாலம் கட்டியதில் ஊழல் நடந்ததாக கூறி நள்ளிரவுல எந்த ஒரு பிடியாணையும் இல்லாம அவர் படுக்கை அறையிலிருந்து வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டார். தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்பான இந்த நாடகத்தனமான காட்சிகள் அந்த நேரத்துல மக்கள் மத்தியில அவருக்கு மிகப்பெரிய அனுதாப அலைய உருவாக்குச்சு. தன்னுடைய 94வது வயதில் அவர் மறைந்தாலும் அவருடைய கதை நம்முள் ஒரு ஆழமான கேள்வியை விட்டு செல்கிறது. சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட ஒரு இளைஞனால் எப்படி தனது பேனாவின் வலிமையை மட்டுமே பயன்படுத்தி லட்சக்கணக்கான மக்களின் தலைவிதியே மாற்றி எழுத முடிந்தது? தன்னுடைய கலையை அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்தும் மாபெரும் கருவியாக ஒருவரால் எப்படி வெற்றிகரமாக மாற்ற முடிந்தது? இது நிச்சயமாக நாம ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த சிந்தனையோடு இந்த தொகுப்பை நிறைவு செய்கிறேன் நண்பரே.